அப்படிங்கிற இந்த சக்கரம், இந்த மாதிரி நிறைய சைக்கிள் நீங்களும் அதில் கலந்திருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. இது ஒரு சந்தை அல்ல, குறைகளை போய் கேட்கணும் அவங்க கிட்ட. அவர்களுக்கு அறிவுரை சொல்லப்படுவது, விவேகானந்தரின் குரு, நீ நாட்டை சுற்றி பார்த்து விட்டு உன் ஆன்மீக தேடலை தொடங்கு என்கிறார்கள். காந்தி அவர்களின் முன்னோடிகள் எல்லாம் அவருக்கு அறிவுரை சொன்னதும் அப்படித்தான். பயிற்சியளிக்கும் மசூரி என்ற அவர்களுக்கு பாரத தர்ஷன் என்ற ஒரு புரோகிராமே இருக்கிறது. அந்த ஊரை சுற்றி பார்க்க வேண்டும், மக்கள் மண்ணை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக நான் தமிழகம் முழுவதும் சுற்றி திட்டமிடுகிறேன். இதற்கான இந்த அரங்கம், இந்த டிஜிட்டல் அரங்கம் இப்போ இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ண போறீங்க. அடிச்சாங்க கொஞ்சம் இவங்கெல்லாம் என்ன அர்ப்பணி பண்ண போறாங்கன்னு கேள்வி பண்ணாங்க. 39 வருஷத்துல கிடைத்து கொண்டிருக்கிறது. எக்கட்சி இருந்தாலும் எந்த அதிகாரி அங்கே இருந்தாலும் இவர்களுக்கு பாராட்டும் குஞ்சுகள் என்று உதாசீனமாக சொல்லப்பட்ட இந்த கூட்டம் இன்று என்பதற்கு ஒரு பேரர்த்தம் இருக்கிறது. அதாவது இதுவும் அப்படித்தான். ஆனால் எது வேணா நடக்கும். விசில் அடிச்சா விசில் அப்படி சும்மா லைட்டா எடுத்துக்க முடியாது. இந்த இப்பொழுது நாங்கள் சொன்ன இந்த ஆப்ங்கிற ஒரு பகுதியில் இதனுடைய பலம் என்னன்னா, சும்மா அந்த ஆப் அது போன் இருக்கிறவங்க கையில மட்டும்தான் இருக்கும். இது வந்து போய் சேராது என்று நினைப்பவர்களுக்கு அந்த பிளாட்ஃபார்ம் அதுதான் சொல்லும் போதே ஆரம்பிச்சு நீங்கள் குரல் கொடுத்திருக்கிறீர்கள். அதைத்தான் ஆங்கிலத்தில் விசில் ப்ளோயிங் என்று சொல்கிறோம். யார் வேண்டுமானாலும் என்று சொல்லும் போது இது எழுத்தாகவும் ஊடகத்தில் சொல்லாகவும் செயலாகவும் மாறும் என்ற நான் ஏதாவது என்னுடைய செயல்பாடுகளில் ஏதாவது பிழை இருந்தால் இந்த விசில் மூலமாக என்னை அரசு நல்ல அரசாக இருக்க வாய்ப்பில்லை. அதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு இது. அதை அறிமுகப்படுத்துவது நான் பேரானந்தம் கொள்கிறேன், பெருமை கொள்கிறேன். முக்கியமாக உங்களுக்கு சொல்ல வேண்டியது, கட்சியை அறிவிக்க போகிறார் இன்று அப்படிங்கிறாங்க. அதை தனியா அறிவிக்கணுமா? நான் வந்து தனியா அறிவிக்க தான் சொல்வீங்க. கோபம் வந்து நான் காத்திருப்பதெல்லாம் இந்த முன்னேற்பாடுகள் சில செய்ய வேண்டி இருக்கிறது. அஸ்திவாரம் பலமாக இருக்கு நம்புகிறேன். வெற்றிக்காக என்று நம்பவில்லை, மக்களின் வெற்றிக்காக என்று செய்ய எனக்கு இந்த முயற்சி நடந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நான் நினைப்பதனால் இதை தொடர்ந்து தடையில்லாமல் செயல்படுத்த நன்றாக இருக்க வேண்டும் என்பதனால் அறிஞர்கள் பலருடன் அமர்ந்து ஆய்வு செய்து இதை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறோம். எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, கர்ப்பமா இருக்கேன்னு சொன்ன உடனே பிள்ளைக்கு பேர் என்னன்னு கேட்காதீங்க. கட்சிக்கு பேர் எப்போ வேணா வச்சுக்கலாம். பட் கர்ப்பமா இருக்கேன்னு சொன்னதும் பிள்ளைக்கு பேர் சொல்ல உடனே அப்படின்னா பெண்ணாங்கிறது முடிவு பண்ணணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் பேர் வச்சா சௌரியமா இருக்கும். அந்த குழந்தையும் மற்றவங்க கூப்பிடும்போது அதுக்கு சந்தோஷமா இருக்கும். அதனால தான் நான் அந்த பேர் அதெல்லாம் சொல்லலை. மற்றபடி அதற்கான ஆயத்தங்களை என்பதே போதுமான என்று ஒரு செய்தியாக அதற்கு பெயர் வைப்பதும் எப்பொழுது தேர்தல் என்று சொல்வதும் அது என்று நான் நம்புகிறேன். அதனால தான் நான் சொல்லியிருந்தேன். ஊடக ஒந்தல்னு சொன்னதும் சில பேர் கோவிச்சுக்கிட்டாங்க. எப்பங்க நாங்கள் அவங்கள உந்தினோம் அப்படின்னு சொல்றாங்க. அது வரல. ஏன்னா செய்தி போட்டுட்டீங்கன்னா அதை நம்புவார்கள் மக்கள். அப்போ சொல்றேன்ட்டு சொல்லலையே அப்படின்னுவாங்க. நான் அந்த மாதிரி வாக்குறுதிகள் ஒன்றும் சொல்லலை. சினிமா எடுக்கிறதுக்கே ஒரு 6-7 மாதத்துக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறேன் நான். இது அதை விட பெரிய வேலை.
என் சார்ந்த எனக்கு நஷ்டமான பரவாயில்ல, எனக்கு பிடிச்சது தான் வேணும்னு நான் செஞ்சுக்கிற ஒரு தாந்தோணி செயலாக இது இருக்க இயலாது. அதனாலேயே மிகவும் ஜாக்கிரதையாக இதில் கைதேர்ந்தவர்களிடம் பேசி, நான் இந்த சுற்றி உலா வருவது கூட கற்றுக்கொள்வதற்காகத்தான் என்பதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதை மறுபடியும் வலியுறுத்தி சொல்லிக்கொண்டு, இங்கே இந்த நாளில் இது ஒரு முக்கியமான நாள் நான் பிறந்ததுனால அல்ல, காரணத்தை நிரூபிக்கும் தருணம் வந்துவிட்டது. எதற்காக என்ன செய்தேன் என்ற தருணம் வந்துவிட துவங்கி இருக்கிறேன். உங்கள் உதவியுடன் அது நடக்கும், உங்கள் விமர்சனங்களுடன் அது நடக்க வேண்டும், உங்கள் பாராட்டு கடைசியில் கிடைக்கும் என்று நம்புகிறேன். நான் அதை சொல்வதற்கு இங்கே நான் வந்திருக்கிறேன். வேறு ஏதாவது இந்த செய்தி போராது, வேறு ஏதாவது சொல்லுங்கள் என்று உங்களுக்கு தோன்றினால், உங்கள் கேள்விகள் நியாயமாக இருக்கும் பட்சத்தில், எனக்கு அதற்கு பதில் தெரியும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். வேற ஏதாவது இல்லை இல்லை, பதட்டம் இல்லாமல், அதாவது ரொம்ப வேணாம், எனக்கு பசிக்குது, உங்களுக்கும் பசிக்கும். Okay, that's it. Request all of you to kindly take your seats. Sir, the mic will be passed down to each one of you. Kindly request all of you to take your seats. Sir will answer all your questions. Kindly cooperate. One minute. ஒரு நிமிஷம். ஒரு சிறிய கடமை இருக்கிறது. ஆங்கிலத்திலும் இந்த செய்தியை சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்கள். So, please, ஒரு நிமிஷம் வந்துடுறேன் நான். Thank you very much. It's a very important day. It's hopefully a day towards progress. Progress not just of an individual, but of Tamil Nadu. There have been constant references in the media that I would be introducing an app. I'm not saying that's wrong, but that's not the full purpose of the message that we want to send out to the public with your kind help. #KH, and we have this regret, this discontent about things going wrong continuously, unstoppably. We have this Dharma Chakra from Buddha, from Ashoka into our national flag. We have that beautiful symbol. I think of it as a virtuous cycle of a nation, and that's slowly, not slowly, over time has become a vicious circle. Our attempt is to make it virtuous again. When I say our, that includes you. You have to join hands with me. We'll be critical, and I had written a book about 30 years back to help my welfare association people to indicate how to approach social welfare, and in that I titled it as Thedi Tirpom Va. Let's search, seek, and solve. That was our idea, to seek and solve. So when we have an idea, I have an idea to travel across the state, find out from people, understand myself, even in places like Europe, because of the climate, people constantly wear footwears
and their feet doesn't touch. That's true. And there are certain maladies that come out of it because they have not walked Mother Earth at all. So recently when I went there for a film shoot, not too recent, but a few years back, I found that Europeans are asked as a terrorist on the without shoes and walk to understand the lay of the land and also acquaint your feet to the land. We were people who firmly with our feet on the ground, and we are slowly losing touch because we think everything could be done with the gadgets that we have. I don't think so. Finally, these gadgets are only a means to an end, and the end itself is the ascent of our civilization, ascent of the Homo sapien race. It's been happening for over 10,000 years. Slowly, there's been regressions, advancement, and now we have understood. Suddenly, it's dawned on us that we are capable of doing. Voice arising all around. I don't have to preach to the choir. You know, you are the ones who brought about the awareness among the people by constantly telling them that the onus is on them. Now we have this Mayam whistle. Mayam in Tamil means center. People are constantly trying to ask me questions, even from the media, whether I am left of center or right of center. I would not preferably insist on being in the center, middle, with great equipoise. I think most of the populace want to be there and not to be connected to either left or right. And that is our attempt. That's why I chose the name Mayam. It's a sort of in English, it's a palindrome. You can read it either way. And the whistle, as you know better than most, is a hint at whistleblowing itself. And the time has come to vociferously tell what's going wrong with our government, not only to ourselves, but to the people who perpetrate these kind of acts which reduces our civilization's dignity and wealth. So this Mayam whistle is not just an app. We are creating a platform on which various levels of reaching to the public could be done. This Mayam whistle is an app, of course, and through which you can quickly report that there are various stages in which your complaint will be addressed, and it's all transparent, including, and then there was this thing about where I'm going to get my funds. I said from the people, and somewhere it's reported that I'll get it from my fans. They are only a minuscule part of the populace that won't do. And there was also a number mentioned. What I said about 30 crores is what they have done from their pocket. They have already given it to the society. That's their contribution. And we have accounts of how, and this money is not from rich people to poor people. It's from poor people to poor people. These people are actually daily laborers, some of them, and they have donated. And these are the people who fill the coffers when it is emptied by avaricious politicians. And these are the people who constantly kept refilling the coffers when it's been left empty by a bad government. So that's the place I shall seek my funds from, and which means it has to be transparent, which means we need proper modern tools to indicate a sort of a public ticker where everyone can see what is being sent and what is being spent. So that's the idea. It might sound like a lofty dream, but let me tell you, dreams create inventions, inventions become way of life. First,
these inventors, their ideas are always ridiculed, but then when it's a workable model, the whole world, especially the mercantile world, jumps at it. Nobody thought, not even Mr. Marconi would have thought that this radio would become a business proposition. He did it with no business in mind. This, of course, has more than just service or communication. It's about our own good, reaching a goal of virtuous cycle. That's what we are trying to do with this. And this will not, today is not the announcement or declaration of here's the app. The product is being beta tested, and the test will go on. Hopefully, we will be able to bring it to you by January. The platform will be ready for communication, and so will be the app. And from then, we will indicate to you when I'll be touring around Tamil Nadu to understand once again my people on a different perspective, not as an artist, but as citizen K. You, sir, will have to help us with the Mayam whistle. You're great, some of you are great whistleblowers, very fearless whistleblowers who at the peril of life have done it, and you'll have to continue to do it, and promise me you will, and you whistled once in Tamil, you don't have to whistle again in English. But thank you, and this is what it is, and if there are any questions, and if I have the answers, and the questions don't have any other tangential angle to it, then I'll answer it. Sir, vanakkam. இல்ல மைக் இருக்குங்களா? Sir, vanakkam. Hello. இல்ல வரேன் மைக் is there? Yeah, there is. Sir, vanakkam. அது எதுக்காக மைக் கொடுத்துருக்கேன்னா எல்லாரும் பேசாம மைக் இருக்கிறவங்க மாத்திரம் பேசினா பிரயோஜனமா இருக்கு. அதுதான் உலக நாயகனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நான் ராஜவேல் ரேடியோ எழுதா தெரியும், கொஞ்சம் அவங்க கத்துவாங்க, கொஞ்ச நேரம் தான் கத்துவாங்க, அப்புறம் விட்டுருவாங்க. நான் ராஜவேல், நான் ரேடியோ சிட்டிங்கிற எஃப்எம்ல ஆர்ஜேவா இருக்கேன். என்னுடைய நிகழ்ச்சி நான் ராஜவேல். ஓ, கமலும் காதலும் வெவ்வேறு கிடையாது தமிழகத்தை பொறுத்த மட்டும். ஆனா உங்களுடைய தனிப்பட்ட காதல் பற்றி தான் நாங்க நிறைய பேசியிருக்கோம். ஓ, இது கேள்வி இல்ல, கேள்வியா? அரசியல், உங்களுடைய சமூக காதல், மக்கள் மேல அரசியல் மேல ஏற்பட்டிருக்கக்கூடிய காதல் பற்றி ஒரு கேள்வியை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்களுடைய தீவிரமான ரசிகர்கள் தொடர்ந்து கமல் வந்து எங்களை என்டர்டெயின் பண்ணணும், அரசியல் பிரவேசம் இருந்துருமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படுதுன்னு சொன்னாங்க. இல்ல நான் சொல்லிருக்கேன், இல்ல அதுதான் நான் கேள்வி இல்லைன்னா இங்கே வந்திருக்கேன். நீங்க இல்ல கேள்வி இருக்கு, டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இல்ல 23 வயசாகியும் 1-2 தேர்தல்களை கடந்து வந்தும் இன்னும் ஓட்டு போடாமல் ஒரு நல்ல தலைமை இல்ல, அதனால ஓட்டு போடணும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கு. வைக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, நீங்களும் வருவேன்னு கண்ணாமூச்சி ஆட போறீங்களா இல்ல களமாட போறீங்களா? இதுதான் அவங்களுடைய கேள்வி. இல்லைங்க, இதுல நான் தான் ஆரம்பிச்சதே அந்த பதிலோட தான் ஆரம்பிச்சேன். வந்துட்டேன், இவ்வளவு பெரிய பிரஸ் மீட்டை கூட்டி நான் வரணுமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொன்னா வெளியே போக முடியாது. ஏன்னா இது சொல்லியாச்சு, நான் வந்துட்டேங்கிறத சொல்லியாச்சு, நான் என்னென்ன செய்ய போகிறேங்கிற பட்டியலை தான் இங்கே சொல்லிட்டு இருக்கேன், தவிர வருவேனா இல்லையாங்கிறத பற்றிய பேச்சு கிடையாதுங்க. பட் நன்றி, அந்த 100-ல் 90 பேரோ 80 பேரோ யார் நம்புகிறார்களோ அது போலவே நானும் நம்பிக்கொண்டிருக்கிறேன் என்பதுதான் உண்மை. இதில் அவங்க கேட்ட கேள்விக்கு ஆன பதில் நான் சொல்லியாச்சு. ஆனால் நான் செய்வேனா என்று கேட்டால் அதுக்கான ஏற்பாடுகள் தான் செய்து கொண்டிருக்கிறேன். அடுத்த கேள்வி. Hello? Yeah. What gives the immense happiness to the people? Meeting their favorite leader directly or just an app notice?
ప్రజలకు ఏది హ్యాపీ ఇస్తుంది? డైరెక్ట్గా కలవడమా నాయకుడిని, లేకపోతే ఒక యాప్లో నోటీస్ చూడటమా? చెప్పండి. I didn't expect Telugu coming in. Yeah. What gives the immense happiness to the people? Meeting their own favorite leader directly? You looking at the leader directly is only a human sort of contact. But what matters is just looking at a leader being happy about the contact and the meeting, and then you don't follow it up. That's no good. It just stops with happiness. It's like Deepali crackers. Then what you have is garbage on the street. But this kind of an app is a continuous pressure on whoever is there, whoever. Constant reminder and a dialogue, which is more important than a personal. That would be great. All of them do it. All of them wave to a crowd of 10,000. Wave to a crowd of a little less with their security men. But that's not enough. The dialogue will have to be continuous and clear, legible and audible to each other. It can't be cacophony of noises and the leader just about discerning that this could be what the people are wanting. That's guesswork. Mayam Whistle is the name, I've told you. Sir, Kamal sir, welcome. Sir, welcome sir. Dinathanthi reporter Subramanian sir. Illa inga sorry. Dinathanthi reporter Subramanian sir. இல்ல கொஞ்சம் மத்தவங்க பேசறத நான் கேக்குறேன். அதாவது இந்த ஆப் பத்தி கொஞ்சம் எலாபரேட்டா கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த ஆப்ல உங்க ரசிகர்கள் நாங்க விசில் அடிக்கல, நீங்க விசில பத்தி சொல்லுங்க. இல்ல நீங்க யாரோ அடிச்சீங்க, அது நீங்க வேணா அடிக்கணும். சந்தோஷம். இதுல நாம சொல்லி முடிக்கிறதுக்குள்ள சினிமாலேயே கதையை சொல்லிட்டோம்னா எங்களுக்கு முன்னாடி எடுத்து முடிச்சிடுறாங்க வேற யாராவது. இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு இது. நாங்க புதுசா கண்டுபிடிக்கல. பட் பெர்முடேஷன் காம்பினேஷன்ல ஒரு விதமான ஒரு தொடர்பு சாதனத்தை கண்டுபிடித்ததாக நினைக்கிறோம். அதை பற்றி இவ்வளவுதான் சொல்ல முடியும். இந்த விசில் அப்படிங்கிற இந்த ஆப்பை நீங்களும் பயன்படுத்தலாம், யாரும் பயன்படுத்தலாம். என்னுடைய வேண்டுகோள், உங்களை போன்றவர்கள் அதை பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதற்கு பிரைமராக ஒரு முன்னுதாரணமாக இருக்க முடியும். அதை செய்தியாளர் ஸ்டாலின், நீங்க நேர்மையானவர் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லிக்கிறீங்க. நீங்க நேர்மை தவறினால் அனைத்து விமர்சனங்களும் உங்கள் மீது வைக்கப்படலாம் என்ற ஒரு விஷயத்தையும் சொல்றீங்க. நீங்க நேர்மையானவர் தான், உங்க பின்னாடி வரவங்களும் நேர்மையா இருப்பாங்களா? ஒருவேளை நேர்மை தவறும் பட்சத்தில் நீங்க என்ன பண்ண போறீங்க? ஏன்னா ஒரு தொகுதி கிடையாது தமிழ்நாட்டில், 234 தொகுதி இருக்கு. 234 பேரை எப்படி தேர்ந்தெடுக்க போறீங்க? அவங்க நேர்மையா இருப்பாங்களா? நேர்மையா நீங்க என்ன செய்யணுமோ அதை செய்ய இங்க நிக்கணும். அதை எல்லாரும் செய்யணும், நானும் செய்யணும். தைய விட்டதுனாலதான் இது நடக்குது. நம்ம இப்ப சினிமா எடுக்கிறது சாமானியமானதுன்னு நினைக்கிறீங்களா? அரசியல் அளவு கஷ்டம் இல்லைன்னு நீங்க சொல்லலாம். அதுல கடைநிலை ஊழியர் செய்கிற தவறு என் சினிமாவை கெடுத்து விடும். அவரை வேலையை விட்டு நீக்கணும். இல்ல அந்த தவறு நிகழாமல் அதற்கான முன்னேற்பாடுகளை மீண்டும் 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 செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நல்ல படம் எடுக்கிறதுக்கே இவ்வளவு கஷ்டம் என்பது அதுல பயிற்சியும் பெற்று இருக்கிறேன். நான் இருக்க வேண்டும் என்ற பயணம் சினிமாவில் இத்தனை நாள் தொடர்ந்து கொண்டிருந்தது. அதில் அந்த மாதிரி தவறுகள் செய்பவர்கள், ஏற்கனவே தவறு செய்தவர்களை தேர்ந்தெடுக்க கூடாது என்ற முதல் ஏற்பாடை ஆயத்தமே சரியான ஒரு முடிவாக எனக்கு தோன்றுகிறது. செயல்படுவதை எங்கள் முதல் கெட்டிக்காரத்தனமாக நான் நினைக்கிறேன்.
have time for last 2 questions. இரண்டு கேள்விகளுக்கு மட்டுமே சமயம் இருக்கிறது. Thank you. Hello sir. அது இது தரப்பெருமையா சொல்லிக்கிறதுனா ஏதாவது இப்படி நடந்திருக்கு அப்படி நடந்திருக்குன்னு ஒரு நுனியை தொட்டு காட்டும் அப்படிங்கிறது வேண்டாம் தவிர நடக்க வேண்டும் என்பதுதான். இந்த கோசத்தலையாரை பற்றி நீங்கள் கேட்டபோது இந்த குறுக்கே கட்டி வைத்திருந்த ஒரு மணல் குவியல் வேற ஒரு கட்டட வேலைக்காக இதில் கொட்டி இருக்கிறார்கள். அதை அகற்றும்படி துவங்கிவிட்டது என்பது ஒரு நல்ல சந்தோஷமான இதமளிக்கும் செய்தி. அவ்வளவுதான். Sir, so how many members are there in your team when it comes to the app? How many members? Hello, sir, Shweta from Mirror now. Yeah. So how many members are there in that team when it comes to your app, and who is going to ascertain, screen, or edit the information that's been shared in the app? See, I can give you all those details. I bring the team here and introduce them in January. Right now, we are beta testing. There are people working. I don't know how many, roughly. About 20 to 25 people are working. We are not asking how many. We are looking at what kind of results they are doing. They are capable people. They've already done it before, and they have tremendous experience. They've worked with very big organizations, and now they are willing to work with us. We are proud of that team, and we will introduce you to that team in January when we are all set. It's exactly like how we bring in a product. So we are making it, and we'll be ready. We are just talking about another 90 or 100 days. Sir, Shiva from Satyam TV. Sir, Shiva from here. Sir, இந்துக்களுக்கு எதிராக உங்களது கருத்துக்களும் பார்வையும் இருப்பதாக தமிழ்நாடு மட்டுமல்லாமல் பல்வேறு இடங்களில் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. அதை நீங்க எவ்வாறு எதிர்கொண்டீங்க? உண்மையை சொன்னதற்கு எப்படி எதிர்கொள்ள வேண்டுமோ, அதற்கு தண்டனை கொடுத்தால் எப்படி எதிர்கொள்ள வேண்டுமோ அப்படித்தான் எதிர்கொள்வேன். நான் உட்காருங்க, பதில் வரும். உட்காருங்க. பதில் சொல்லும் போது நீங்க கொஞ்சம் கேட்டுக்கிட்டீங்கன்னா எனக்கு பிரயோஜனமா இருக்கும், அவர் கேட்டவருக்கும் பிரயோஜனமா இருக்கும். கொஞ்சம் தயவு செய்து தப்பா எடுத்துக்காதீங்க. அதாவது ஒன்று யோசித்து பார்க்க வேண்டும். இந்த அரங்கத்தில் கவலை, அதை விட இந்த நாட்டில் இந்த தேசத்தில் எத்தனை இந்துக்கள் இருக்கிறார்கள் என்பதை விட பெரிய கவலை எனக்கு என் குடும்பத்தில் எத்தனை இந்துக்கள் இருக்கிறார்கள் என்பதை முதலில் நான் கவனிக்க வேண்டும். அவர்கள் மனம் புண்படாமல் இருப்பதிலிருந்து நான் துவங்க வேண்டும். காரணம், வெளியே என்னை மிரட்டுபவர்களிடம் கையில் இருக்கும் ஆயுதங்களை விட இன்னும் பலமான ஒரு ஆயுதம் அவர்கள் கையில் இருக்கின்றது. அந்த அன்பு என்ற ஆயுதத்தை அவர்கள் எனக்கு தர மறுத்து விட்டால் மண்டியிட்டு அழத்தொட துவங்கி விடுவேன். ஸோ நான் ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லும் போது இந்துக்களை எப்படியாவது புண்படுத்தணும்னு நான் ஆரம்பிக்க மாட்டேன். ஏன்னா நான் அந்த குடும்பத்திலிருந்து வந்தவன் தான். ஒரு தேடலில் வேறு மாற்று கருத்தை தேடி நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். அவர்களை எல்லாம் எப்படியாவது உறுத்த வேண்டும் என்பது அல்ல என்னுடைய நோக்கம். ஆனால் இருக்கும் தவறுகளை எப்படி என் படத்தில் டைம் இருக்கு, இதுக்கு பதில் சொல்லித்தான் போனோம். ஆனால் இது ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லா இந்துக்களும் அதை புரிந்து கொண்டு அந்த விமர்சனத்தை ஆரோக்கியமான முறையில் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். வன்முறை என்னாலும் அதில் அவர்கள் ஈடுபடக்கூடாது என்பது என் தாழ்மையான வேண்டுகோள் இல்ல. செய்யாதீங்க ஒரு உரத்த குரல், பயத்தில் வரும் அலறல், அது கிறிஸ்துவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் பொருந்தும். அதில் புதிதாக அந்த வட்டத்தில் எண்ணிக்கைகள் பெருகி வருவது போல் ஒரு பயம் வருவதால் அதை நான் வெளிப்படுத்தி இருந்தேன். அதில் டெரர்ங்கிற வார்த்தையை நான் எங்கேயுமே யூஸ் பண்ணல. என்னுடைய தீவிர ரசிகன் என்னுடைய டெரரைசிங் ரசிகன் ஆகிடுவானா? அதை ஆங்கிலப்படுத்தி பாருங்க. என்னுடைய தீவிர ரசிகன் கண்டிப்பா என்னை டெரரைஸ் பண்ற ஒரு ஃபேன் கிடையாது. எக்ஸ்ட்ரீம், மற்றவர்களாம் என்னை சாதாரணமாக ரசித்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் என் படத்தை தவிர வேற எதை பார்க்கறது இல்லைங்கிற ஒரு தீவிர ரசிகன். அதுதான் தீவிரம் என்பது.
வன்முறை இல்லை என்று யாரும் சொல்லிவிட முடியாது, அது இருக்கு. அதை சுட்டி காட்டுவது தவறில்லை. இடிப்பாரற்ற அரசுன்னு அதுதான் முதல்லயே சொன்னேன். அதுதான் என்னுடைய இது. உங்களுக்கு பேரை சொல்லுங்க. நீங்க என்ன பத்திரிகையில செய்தியா போடுறீங்க? இந்த சமூகத்தினரும் அந்த சமூகத்தினரும் கலகத்தில் ஈடுபட்டார்கள். ஒருத்தர் பேர் அப்துல் காதர், இன்னொருத்தர் நீங்க சுத்தி வளர்த்துருக்கீங்க. நான் என்ன சொல்றேன், தேங்க்யூ. நிஜமாவே இது நம்ம அந்த அந்த மாதிரி குழம்பிக்கிட்டே இருக்கு. நான் உங்களை சொல்லலை, அது உங்களுடைய முதலாளிகள் செய்கிற முடிவு இல்லைங்களா? அதை நான் தனிப்பட்ட எந்த சமுதாயம் சொல்றீங்க சொல்லுங்க. ஒரு தனிப்பட்ட சமுதாயம் பாலச்சந்தர் என்னை அறிமுகப்படுத்தினார் என்பது தவிர எனக்கு வேறு பல நண்பர்களும் என்னுடைய உறவாகவே மாறிவிட்ட பலரும் அந்த சமூகம் இந்த சமூகம் என்று இல்லை. எல்லா சமூகத்திலும் எனக்கு நண்பர்களும் சகோதரர்களும் இருக்கிறார்கள். இன்னும் அது பெருகிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் ஆசை. இன்னும் சொல்ல போனால் என்னை இந்து விரோதி என்றுதான் சித்தரிக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது நீங்க இந்த மொத்த மதத்திலிருந்து என்னை விரோதி என்று சித்தரிக்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறார்கள். அதுவல்ல நான். அதே நேரத்தில் நான் பிறந்தது அந்த குலத்தில் தான், அதை மறுக்கவே முடியாது. பொய் சொல்லிட்டு நான் ஒழிச்சு வைக்க முடியாது. என்னுடைய பாட்டியும் அப்பாவும் அண்ணனும் அந்த குலத்தில் இருப்பவர். பலரும் அதே குலத்தில் அதே ஜாதியில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதிலிருந்து விலகி வந்தவன் நான். அதுல எனக்கு பெருமையும் இல்லை, சிறுமையும் இல்லை. என்னுடைய தேடல் அங்க பிராமணர்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னை நாத்திகன் என்று குறிப்பிடுவதை நான் மறுக்கிறேன். ஏனால் ஆத்திகர்கள் தந்த பெயர் நாத்திகன் என்பது ஆஸ்தி நாஸ்தி என்ற பொருளில். அவர்கள் எனக்கு நாமகரணம் சூட்டுவதை நான் விரும்பவில்லை. நான் பகுத்தறிய விரும்புகிறேன். அதைத்தான் நான் அந்த பத்திரிகையிலும் எழுதியிருந்தேன். எதுங்க? மன்னிக்க, அதுக்கு என்ன பண்றது? We have to get ready. It's not about jumping into. It's about what is. It's continuously happening.